guys, welcome to Vibrant Vibes. நான் உங்க சரண்யா. இன்னைக்கு கண்மணி அன்புடன் எபிசோட்ல என்ன நினைச்சேன்னு பார்க்கலாமா? எடுத்த உடனே வந்து பவியும் கார்த்திக்கும் வந்து அவங்க பெருமா விசாரிப்பாங்க. பெருமா எப்படி இருக்கு, இப்போ வலியெல்லாம் பரவாயில்லையான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பரவாயில்ல, எல்லாத்தையும் பொறுத்துன்னு தானே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசின்னு இருப்பாங்க. பேசினே இருக்கும்போது எழுந்து நின்றுவாங்க. உடனே கேட்பா, நீங்க என்ன எழுந்து நிற்கிறீங்க, உங்களுக்கு பயமா இல்லையான்னு சொல்லிட்டு கண்மணி எங்கன்னு கேட்பாங்க. கண்மணி வந்து மருந்து வாங்க போயிருக்கா, இன்னும் ஒரு வாரத்துக்கு மருந்து இருக்கு, அவ ஆனால் அப்போ எமர்ஜென்சியில் கிடைக்கலன்னா என்ன பண்றது, இப்பவே வாங்க போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நல்ல மாமியார், நல்ல மருமக, பாசமான மாமியார், பாசமான மருமகன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க எழுந்து நிக்கும்போது பவிக்குப்பா உங்களுக்கு பயமா இல்லையா, திடீர்னு யாராவது வந்து பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, ஸ்வேதா தானே, ஸ்வேதாவே எப்படியும் சமாளிச்சுட்டேன், யாரா இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன், எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்கும்போது கண்மணி திடீர்னு வந்துருவா. கண்மணி வந்தோடனே இவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆயிடும். ஷாக்ல என்ன பண்றதுன்னே தெரியாது. கண்மணி பாட்டு மருந்தை போய் வச்சுட்டு கண்ணாடியில வந்து இவங்க நிக்கிற மாதிரி அவளுக்கு தெரிஞ்சிடும். அப்புறமேட்டா சிவகாமி வந்து கடகடன்னு அவசரமா உட்காந்துருவாங்க. உட்காந்த உடனே கண்மணிக்கு டவுட் வந்துடும், இவங்க இப்ப நின்றுட்டு உங்ககிட்ட பேசிட்டு தானே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்பா. இல்லையே, அப்படியெல்லாம் இல்லையே, இல்லை எனக்கு என்னவோ இவங்க நின்றுட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருந்த மாதிரியே இருக்குது, எப்போ பார்த்தீங்க, எங்கே பார்த்தீங்கன்னு கண்ணாடியில் எனக்கு பார்த்த மாதிரி இருக்கணும், அது உங்களோட ஹாலசினேஷன் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது தோணுச்சுன்னா கண்டிப்பாக இவங்க சீக்கிரமாகவே இருந்து நடந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் ஏதோ சொல்லி இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறான். கண்மணியால் நம்பவும் முடியாது, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே வந்து இவங்க நின்ன மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே எழுந்து வெளில போயிடுவா. இவங்க எல்லாரும் அப்பாடா தப்பிச்சிட்டோன்ற மாதிரி இருப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தாக்கா கண்மணி வந்து சாமிக்கு மாலை போட எவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா, எக்கி கரெக்டாக வந்து அவள் ஸ்டூல் தடுக்கி விழும்போது அன்பு மேலே அந்த மாலை விழுந்து அன்பு கையிலே அவளும் விழுந்துருவா. உடனே பசங்க வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பாத்தியா எவ்வளோ கரெக்டாக சித்தி வந்து மாலையை போட்டு இது பண்ணாங்க, அன்பு மாமாவும் கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு, சித்தப்பா நீங்கள் மாலை போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே இவ்வளோ சேர்ந்து மாலை போட்டபடி அவங்க 2 பேரும் க்யூட்டாக இருக்குது, ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அதோட இன்னைக்கு நைட்டு வந்து தூங்க வரும்போது அன்பு வந்து சைலண்டாக தூங்கணுன்னே கண்மணிக்கு வந்து டவுட் வந்துடும், இவர் எப்பவுமே நம்ம வந்தால் சும்மாலாம் இருக்க மாட்டார், ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார், இன்னைக்கு என்ன சைலண்டாக தூங்குறாருன்னு சொல்லிட்டு டவுட் வந்துடும். அன்பும் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருவான், உடம்பு முடியாத மாதிரி குகுன்னு குளிர்ற மாதிரி ரொம்ப நடிக்க ஆரம்பிச்சோன்னே கண்மணி பயந்துருவா, நிஜமாலுமே உடம்புக்கு ஏதோ போலன்னு சொல்லிட்டு அன்பு எனக்கு நெஞ்சு வலிக்குது அது இதுன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணி அவன் மடியிலே படுத்துப்பா. இவளும் அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயந்துருவா. இங்கே வந்து கார்த்திக் வந்து பவி கிட்ட வந்து இது பண்ணிட்டு இருப்பான், ஃப்ளர்ட் பண்ணுவான். அப்போ பவி வந்து திட்டுவா, அவங்க அண்ணன் இந்த நிலமையில இருக்காரு, நீனே இப்படி இருக்க, அண்ணனுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்துருக்கான், அவன் சூப்பராக இருப்பான், நீ வான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க. காலைல எழுந்து வந்தோடனே கார்த்திக் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து என்னென்ன நேற்று என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்பான். அன்பும் வந்து கதையை அளக்கும் போது கரெக்டாக கண்மணி வந்து எல்லாத்தையுமே கேட்டுடுவா. கார்த்திக் வந்து ஐயோ அண்ணா அங்கே பாரு பாருன்னு சொல்லுவான். அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது, மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.